பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல. அட கஷ்ட காலமே, உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? பிடிக்கல அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தா அப்படி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாராம். அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது, நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும். அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் எப்ப இப்படித்தான்டா. அதனாலதான் அவன்கிட்ட நான் பாத்து பாத்து. ஏண்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல தான் இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார்ல? அப்பனே விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கைகாலம் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காயங்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள ஒழுக வச்சிருப்பா. அப்பா விநாயகா வாழ்க. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லையா பெண்ணா இருக்கும் சார். சார் சார் சார், என்னது போனாலேயே காணோம்? ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு. சார், என்னது செத்துக்கிட்டு போயிட்டானோ? சார், இந்த பள்ளி மாமா உனக்காக 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி. என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. 5 நிமிஷம் இதை பார்க்கட்டும் உனக்கு தூக்கமே வராது போல் இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உப்பும் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் நீ எடுத்துட்டு வாங்க சொல்றேன். கொண்டாரு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா. டிண்டிடி டிடிடி டிங் டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா. நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். ஓஹோ. இந்தப்பா கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு? உட்காருங்க சொல்றேன். பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு. திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி? திஷ்டி குழந்தைக்கு தானே? 2 குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ. துப்புமா துப்பு. நீ துப்புமா? அதான் பேரு சுத்தி போயிடுச்சே. சரி சரி, இந்தாங்க. இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டுருக்குமோ? பட்டாசு மாதிரி படபடன்னு போயிட்டுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா, நேரமாச்சு, நான் ரேஷன் கடைக்கு போன, கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா, காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏண்டி ரேஷன் கடை தெரியாதானே எப்படி போவ? 4 பேர்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்னங்க இது? நான் ஒருத்தருக்கு எதுக்கு 4 பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி பேச துணையா இருக்கும். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. வாங்க போலாம். ஜாக்கிரதைப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வந்துறேங்க. பாடி போ. வாங்க, பத்திரமா வாங்க. பாத்து. ஏன் சார், என்ன? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. பை, கார்டு எல்லாம் இருக்கு. கார்டுக்குள்ள பணம் இருக்கு. வேற என்ன?
எல்லாம் சரியா இருக்குங்க. நம்ம புறப்படலாம். ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும். எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்ட? ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா. எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு, அதான். நோ, ஊர் சுத்தி பாக்குறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். Correct. Thank you. Okay, come on. Mama, come on. காலையில நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டோமே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா என்னடா நடுவீதியில நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. இல்லங்கப்பா, நிறுத்துடா. நிறுத்து. இப்ப என்ன அண்ணாமத்தா கிடைச்ச பொருள் தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும், அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க போய் எடுப்பா, கையில அள்ளி போடு. என் பையன் தான் பாத்துருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கை போடு. நானும் தான் பாத்துருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. போதும், உன்னால 1 கிலோ அரிசி எனக்கு லாபம். வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, என்ன ஒரே சோக கீதமா நின்னுகிட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்தை சொல்லுங்க. வா சொல்றேன் வா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா நீ செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கடிச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதறிக்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? ஐயோ ராஜேந்திரா, ஐயோ ஐயோ ராஜேந்திரா, ராஜேந்திரா, ஐயோ ஐயோ சீக்கிரமா, ஐயோ 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 ராஜேந்திரா, ஐயோ 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 சீக்கிரமா, ராஜேந்திரா, ராஜேந்திரா. சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? இனிமே டியூஷன் வரப்பா, நாளை நீ வீட்டுக்கு வந்துருப்பா. இனிமே பக்கமே வர மாட்டேன். நான் சொல்றத கவனமா கேட்டுட்டியாடா? அவன் வரானான்னு பாக்குறேன். கரெக்ட், இதான் ராஜேந்திர வீடு. டேய் டாமி, கண்ணாடிக்காரன் வந்துட்டான். நீ கடிக்கிற கடியில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன? போடா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு. அதனால் தான் எங்கு சென்றாலும் கிராக் ஜாக்கோடு செல்கிறேன்.